ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவகுமார். குரோதி வருடம் தை மாதம் 21ஆம் தேதி திங்கட்கிழமை, 3ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2025ஆம் வருடம். இன்றைய திதி வளர்பிறை பஞ்சமி திதி காலை 10:52 வரை உள்ளது. பின் சஷ்டி திதி நாள் முழுவதும் உள்ளது. இன்றைய நட்சத்திரம் ரேவதி. திங்கட்கிழமை நள்ளிரவு 2:30 வரை உள்ளது. சஷ்டி விரதம். முருகபெருமான் ஆலயம் சென்று முருகபெருமானை தரிசனம் செய்து அருளை பெறுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. கௌரி நல்ல நேரம் 9:30 மணியிலிருந்து 10:30 மணி வரை, மாலை 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. குளிகை மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சுப ஓரை சந்திர ஓரை காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை. குரு ஓரை காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை. சுக்கிர ஓரை காலை 11 மணியிலிருந்து 12 மணி வரை. புதன் ஓரை மதியம் 12 மணியிலிருந்து 1 மணி வரை. சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரங்கள் பூரம் மற்றும் உத்தர நட்சத்திரம். பூரம் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்றைய ராசி பொது பலன்களை இப்போது காணலாம். மேஷராசி குரு 2ல சார், கேது 6ல, புதன் 10ல, சூரியன் 10ல, சுக்கிரன் 12ல, சந்திரன் 12ல. எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு சனி 11ல. எல்லா விஷயத்திலும் இன்னைக்கு ஏற்றமான நாளுங்க. தனவரவு பணவரவு உண்டுங்க. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குங்க. அதே சமயத்துல வேலையில இருக்கிறவங்களுக்கு இன்கிரிமெண்ட் கிடைக்குங்க, ப்ரொமோஷன் கிடைக்குங்க. புதுசா வேற கம்பெனிக்கு மாறுறவங்க கூட நல்ல லாபகரமா மாறுவாங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாண வாய்ப்பு உண்டுங்க. மாணவர்கள் படித்து முடித்து விட்டு ஹையர் எஜுகேஷனுக்கு வெளிநாடு போகணும்னா அதுக்கும் வாய்ப்பு வழிவகைகள் உண்டுங்க. நட்சத்திர பலன் அசுபதி. நீங்க எதிர்க்க யார் வந்தாலும் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருவீங்க. இன்னைக்கு எல்லா கிரகமும் உங்களுக்கு ஏற்றமா இருக்கு. அதனால உங்களுக்கு எல்லா வகையிலும் மேன்மையான நாளா அமையுங்க. பரணி லட்சுமி கிரகம் உள்ள நட்சத்திரம். உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க. கிரக பலம் கூடி இருக்குங்க. எல்லா கிரகமும் சப்போர்ட்டா இருக்குங்க. இன்னைக்கு ஏற்றமான நாளுங்க. பணவரவு தனவரவு எல்லாமே உண்டுங்க. கார்த்திகை கொஞ்சம் கோபம் வருங்க. கோபத்தை அடக்கிக்குங்க. இன்னைக்கு ஏற்றமான நாளுங்க. கிரக பலம் சூப்பரா இருக்குங்க. அதனால பணவரவு தனவரவு எல்லாமே உண்டுங்க. வாழ்க்கையில உங்களுக்கு செழிப்பான நாட்களை நோக்கி நீங்க நகர போறீங்க. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை மற்றும் முருகர். ரிஷபராசி ராகு 11ல சார், உங்களுக்கு எல்லாவற்றிலும் ஏற்றம் உண்டுங்க. சுக்கிரன் 11ல, சந்திரன் 11ல. எல்லா கிரகங்களும் இன்னைக்கு சூப்பரா இருக்குங்க. அதனால உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி கிடைக்குங்க. வியாபாரம் பண்றவங்களுக்கு வியாபாரத்துல அதிக லாபம் கிடைக்குங்க. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வழிவகை உண்டுங்க. இன்க்ரிமெண்ட் சில பேருக்கு கிடைக்குங்க. மாணவர்கள் படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குங்க. கல்யாண வயதுல வரன் தேடிட்டு இருக்கவனுக்கு கல்யாணம் கூடி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. சனி 10ல ஆட்சியா இருக்குங்க. அதனால செய்கிற தொழில் உத்தியோகம் எல்லாமே அமோகமா இருக்குங்க. புதன் மட்டும் 9ல இருக்குங்க. கொஞ்சம் மறதி ஏற்படுங்க. அதனால நீங்க 1க்கு 2 தடவை ஆலோசனை பண்ணி செய்யுங்க. மற்றபடி செவ்வாய் 3ல இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா விதத்திலும் மனோ தைரியமும் கூடுங்க. அதனால ரிஷபராசிக்கு இன்னைக்கு ஏற்றமான நாளுங்க. நட்சத்திர பலனை பார்ப்போம். கார்த்திகை கார்த்திகை நட்சத்திரத்துல இருக்கவங்க கொஞ்சம் கோபம் வருங்க. கோபத்தை மட்டும் அடக்கிக்கிங்க. மற்றபடியில இன்னைக்கு கிரக பலம் சூப்பரா இருக்கிறதுனால நீங்க நினைச்ச காரியத்தை முடிச்சிடுவீங்க. ரோகிணி பிறர் சொல்ல தாங்க மாட்டீங்க. இன்னைக்கு விட்டு கொடுத்து போங்க. நீங்க மனசுல ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்த திட்டம் கை கொடுங்க. உங்களுடைய கனவு இன்னைக்கு மெய்ப்பிக்க ஆகுங்க.
மிருகசீரிடம் தெய்வீக பலம் உண்டுங்க. நீங்க நினைச்ச காரியம் இன்னைக்கு நிறைவேற போகுதுங்க. கிரக பலம் சூப்பரா இருக்குங்க. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எண் 6, வணங்க வேண்டிய தெய்வம் சிவன் மற்றும் தட்சிணாமூர்த்தி. மிதுன ராசி, புதன் 8ல சஞ்சாரங்க. இன்னைக்கு எல்லா காரியமும் அனுகூலமா முடியுங்க. சந்திரன் 10லங்க, சௌக்கியமா இருப்பீங்க. எல்லா விஷயத்திலயும் உங்களுக்கு இன்னைக்கு லாபம் உண்டுங்க. செய்யற தொழில லாபம் உண்டுங்க, வருமானம் கூடுங்க. ஆனா குரு, செவ்வாய், கேது, சூரியன், சனி, ராகு இந்த கிரக பலங்கள் சுமாராத்தாங்க இருக்கு. அதனால நீங்க உங்க உடல் நலத்துல கொஞ்சம் கவனமும் அக்கறையும் எடுத்துக்கணுங்க. அதே சமயத்துல பேச்சுல நிதானம் தேவைங்க. பேச்சுல கவனம் தேவைங்க. யாராச்சும் உங்ககிட்ட ரொம்ப பேசினா கூட நீங்க அமைதியா அந்த இடத்த விட்டு நகர்ந்துடுங்க. அதனால உங்களுக்கு நஷ்டம் வரலாம், அதை தவிர்த்துடுங்க. மற்றபடி உங்களுக்கு எல்லா விதத்திலையும் ஏற்றமான நாளுங்க. தொழில் நல்லா நடக்குங்க. ஆனா அதே சமயத்துல லாபம் கொஞ்சம் கம்மியா வருங்க. சில பேர் கடன் வச்சுட்டு போவாங்க, கவலைப்படாதீங்க, வந்து கொடுத்துருவாங்க. ஆனா யாருக்கு கடன் கொடுக்கணும்ன்றதை யோசிச்சு மட்டும் கொடுங்க. சில பேர் ஏதாச்சும் ஒரு காரியத்தை உங்ககிட்ட நடத்திக்கிட்டு போகணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா அவங்க அதுக்குரிய பணத்தை தர்றதுக்கு மனசு இருக்காதுங்க. விட்டு கொடுத்து போங்க. பின்னாடி வர நாட்கள் ஏற்றம் உள்ள நாட்களுங்க. நட்சத்திர பலன். மிருகசீரிடம் உங்களுக்கு சட்டுன்னு கோபம் வருங்க. கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிங்க. எல்லா வகையிலும் ஏற்றமான நாளுங்க. ஆனா பேச்சுல கவனம் தேவைங்க. செயல்ல நிதானம் தேவைங்க. யோசிச்சு முடிவை எடுங்க. திருவாதிரை, உங்களுக்கு பிடிவாத குணம் இருக்குங்க. அந்த பிடிவாதத்தை தளர்த்திங்க. எதையும் 1க்கு 10 தடவை யோசிங்க. யோசிச்சு பேசுங்க. யோசிச்சு செயல்படுத்துங்க. எந்த காரியத்தையும் அந்த மாதிரி செயல்படுத்திங்களோ உங்களுக்கு இறை அருளால காரிய வெற்றி கிடைக்கும். புனர்பூசம், உங்களுக்கு இறை அருள் உண்டுங்க. எல்லாவற்றிலும் நிதானமா இருப்பீங்க. இருந்தாலும் உங்களை யாராச்சும் குறை சொன்னா உங்களால தாக்கு பிடிக்க முடியாதுங்க. விட்டு கொடுத்து போங்க. இன்னைக்கு எல்லா வகையிலும் வருமானங்கள் வருங்க. அதிர்ஷ்ட நிறம் பச்சை, அதிர்ஷ்ட எண் 5, வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் மற்றும் ஆஞ்சநேயர். கடகராசி, குரு 11ல சஞ்சாரங்க, கேது 3ல சஞ்சாரங்க, சுக்கிரன் 9ல சஞ்சாரங்க. எல்லா வகையிலையும் உங்களுக்கு ஏற்றமான நாளுங்க. பணவரவு தனவரவு உண்டுங்க. எந்த தொழில் செஞ்சாலும் உங்களுக்கு தனவரவு உண்டுங்க, பணவரவும் உண்டுங்க. உத்தியோகத்திற்கு எல்லா வகையிலும் ஏற்றம் இருக்குங்க. அதே சமயத்துல பக்கத்துல இருக்கவங்க யாராச்சும் ஒரு குறை சொல்லுவாங்க, விட்டு கொடுத்து போங்க. ப்ரொமோஷன் கிடைக்குங்க, இன்கிரிமெண்ட் கூடுங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாண வாய்ப்பு வருங்க. மற்றபடி பெண்களுக்கு நகைகளை சேர்க்கக்கூடிய ஆசைகள் வருங்க. நகை சீட்டு கட்டுவாங்க. ராகு 9ல சஞ்சாரம் பண்றதுனால எந்த காரியமும் கொஞ்சம் தடைப்பட்டு மெதுவாதாங்க நடக்கும். அதனால முயற்சியை கைவிடாதீங்க. சனி 8ல சஞ்சாரம் பண்றாருங்க. அதனால உடல் நலன்ல மட்டும் நீங்க கவனமா இருங்க. காரமான பொருட்கள் சாப்பிட்றத தவிர்த்திடுங்க. நட்சத்திர பலன். புனர்பூசம் தெய்வ அனுகூலம் உள்ள நட்சத்திரங்க. எல்லா வகையிலும் ஏற்றமான நாளுங்க. உங்களுக்கு குரு பலம் அதிகமா இருக்கிறதுனால பணவரவு தனவரவு எல்லாம் உண்டுங்க. உடல் நலத்துல மட்டும் நீங்க கவனம் செலுத்துங்க. பூசம், நீங்க எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவீங்க. அதனால உங்களுக்கு ஏற்றம் உண்டாகுங்க. பணவரவு கண்டிப்பா உண்டுங்க. ஆனா உடல் நலம் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. காரமான உணவுகள் சாப்பிட்றத தவிர்த்துடுங்க. ஆயில்யம், குடும்ப பாசம் அதிகங்க. உங்களுக்கு வியாபாரம் நல்லா நடக்குங்க. பணவரவு தனவரவு உண்டுங்க. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, அதிர்ஷ்ட எண் 3, வணங்க வேண்டிய தெய்வம் காலபைரவர், ஆஞ்சநேயர், முருகர். சிம்மராசி, சூரியன் 6ல சஞ்சாரம், புதன் 6ல சஞ்சாரம். ஏற்றமான காலம் இது. தொழில் நல்லா நடக்கும். பணவரவு தனவரவு எல்லாமே உண்டுங்க. மன சந்தோஷம் கூடுங்க. சுக்கிரன் 8ல சஞ்சாரம். குடும்பத்துல அமைதி நிலவுங்க. சந்தோஷம் கூடுங்க. பெண்களுக்கு ஏற்றமான காலங்க. சந்திரன் 8ல சஞ்சாரங்க. இன்னைக்கு நாள் அவ்வளவு சுகம் இல்லைங்க. குரு 10ல சஞ்சாரங்க. உடல் நலத்துல கவனம் தேவைங்க. சனி 7ல சஞ்சாரங்க. தொழில்துறை கூட்டாளிகள் மற்றும் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பேசும்போதும் குடும்பத்தார்கிட்ட பேசும்போதும் கவனமா பேசணுங்க. உடல் நலத்துல அக்கறை தேவைங்க. கவனம் எடுத்துக்குங்க. மற்றபடி பணவரவு தனவரவு எல்லாம் உண்டுங்க. வார்த்தையில நிதானம் வேணுங்க.
கவனமா பேசணுங்க. நட்சத்திர பலம் மகம் ஏற்றமான நாளுங்க. தலைமை பண்பு தாங்கக்கூடிய அமைப்புங்க. உங்களுக்கு எல்லா வகையிலும் உங்களுக்கு பணவரவு தனவரவு உண்டுங்க. பூரம் இன்னைக்கு சந்திராஷ்டமங்க. வார்த்தையில நிதானம் தேவைங்க. எல்லாத்துலயும் கவனம் தேவைங்க. வண்டி வாகனம் ஓட்டும் போதும் கவனம் தேவைங்க. பணம் கொடுக்கல் வாங்கல்ல ஈடுபடும் பொழுதும் கவனம் தேவைங்க. உத்தரம் உங்களுக்கு ஏற்றமான நாளுங்க. 1ஆம் மாதம் 2ஆம் மாதத்துக்கு மட்டும் சந்திராஷ்டம் வர்றதுனால கவனம் தேவைங்க. பொருள் கொடுக்கும் பொழுதும் பணம் வாங்கும் பொழுதும் ரொம்ப கவனமா தேவைங்க. வார்த்தையில நிதானம் தேவைங்க. மற்றபடி பணவரவு தனவரவு எல்லாம் உண்டுங்க. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. காகத்திற்கு எள்ளெண்ணம் வெய்யுங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சிவன் மற்றும் ஆஞ்சநேயர். கன்னிராசி குரு 9ல சஞ்சாரங்க. ஓணம்க்கு 9ஆம் இடத்துல ராஜான்னு சொல்லுவாங்கங்க. அந்த ஒரு பழமொழி உண்டுங்க. குரு 9ல சஞ்சாரம் பண்றதுனால தனவரவு பணவரவு எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க. எந்த தொழில் செஞ்சாலும் அதுல தனவரவு வருங்க. ஆபீஸுக்கு போனாலும் அங்க உத்தியோகத்துல ப்ரொமோஷன் கிடைக்குங்க. பெண்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியான நாளா அமையுங்க. மாணவர்களுக்கு கல்வியில ஏற்றம் உண்டுங்க. சனி 6லைங்க. எல்லா விதத்திலும் ஏற்றம் உண்டுங்க. வருமானம் கூடுங்க. உங்களுக்கு எல்லா அதிர்ஷ்டங்களும் கிடைக்குங்க. செவ்வாய் 11ங்க. தைரியஸ்தானமா இருப்பீங்க. தைரியமா இருப்பீங்க. எதையும் எதிர்த்து போராடுவீங்க. உங்களுக்கு பணவரவு தனவரவு எல்லாம் உண்டுங்க. ஆனா உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் வையுங்க. பேச்சுல நிதானம் வையுங்க. நட்சத்திர பலன் உத்தரம் இன்னைக்கு சூப்பரா இருக்குங்க. நாள் எல்லா விதத்திலும் ஏற்றங்க. நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் பரவாயில்லைங்க. அந்த தொழில உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. அதுல லாபமும் கூடுங்க. பெண்களுக்கு இன்னைக்கு ஏற்றமான நாளுங்க. பணவரவு உண்டுங்க. தனவரவு உண்டுங்க. நகை சேருங்க. மாணவர்களுக்கு படிப்புல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. அஸ்தம் நீங்க பொறுமையா பேசுவீங்க. நிதானமா நடந்துக்குவீங்க. உங்களுக்கு ஏற்றமான நாளுங்க. பணவரவு தனவரவு எல்லாம் உண்டுங்க. கிரக பலம் எல்லாம் கூடி இருக்கிறதுனால வாழ்க்கையில ஒரு உச்சத்தை நீங்க அடைவீங்க. சித்திரை கொஞ்சம் கோவப்படுவீங்க. அதை மட்டும் கட்டுப்படுத்திங்க. இன்னைக்கு ஏற்றமான நாளுங்க. கிரக பலம் எல்லாம் கூடி இருக்குங்க. வாழ்க்கையில உச்சத்தை நீங்க அடையக்கூடிய நாள் இதுங்க. அதிர்ஷ்ட நிறம் பச்சைங்க. அதிர்ஷ்ட எண் 5ங்க. வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர் மற்றும் துர்க்கை. துலாம் ராசி ராகு 6ல சஞ்சாரங்க. சுக்கிரன் 6ல சஞ்சாரங்க. சந்திரன் 6ல சஞ்சாரங்க. எல்லா வகையிலும் ஏற்றமான நாளுங்க. பணவரவு உண்டுங்க. தனவரவு உண்டுங்க. செய்யற தொழில லாபம் கூடுங்க. பெண்களுக்கு நகை சீட்டு கட்டக்கூடிய வாய்ப்பு கிடைக்குங்க. குடும்பத்துல மன சந்தோஷம் கூடுங்க. மாணவர்களுக்கு நல்ல படிப்பு வருங்க. குரு பலம் கம்மியா இருக்குங்க. அதனால உடல் நலத்தை மட்டும் நீங்க கவனமா பார்த்துக்கணுங்க. கேது 12ல சஞ்சாரம் பண்றதுனால உங்களுக்கு பேச்சு வார்த்தையில மட்டும் கவனம் தேவைங்க. யாருக்கிட்டையும் அனாவசியமா பேசாதீங்க. எங்கேயாச்சும் வம்புக்கு வந்தாலும் அந்த இடத்துல நிக்காதீங்க. பேச்ச நிதானம் படுத்தினீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றமான நாளுங்க. புதன் 4ல சஞ்சாரம் பண்ணுதுங்க. உங்களுக்கு பக்தி கூடுங்க. கோவில் குளம்னு போவீங்க. நட்சத்திர பலன் சித்திரை கோபம் வருங்க. கோபத்தை குறைச்சிங்க. மற்றபடி வியாபாரம் நல்லா நடக்குங்க. செய்தொழில நல்ல வருமானம் உண்டுங்க. உத்தியோகத்துல மேன்மை உண்டுங்க. பெண்களுக்கு எல்லா விதத்திலையும் மன சந்தோஷம் கூடுங்க. சுவாதி கரெக்டா பேசுவீங்க. இருந்தாலும் இன்னைக்கு அந்த பேச்ச குறைச்சிங்க. உங்களுக்கு லாபம் உண்டுங்க. எல்லா வகையிலும் ஏற்றமான நாளுங்க. பணவரவு தனவரவு எல்லாம் உண்டுங்க. விசாகம் நீங்க பொறுமைசாலிங்க. அதே சமயத்துல தெய்வ பக்தி உங்களுக்கு உண்டுங்க. இன்னைக்கு ஏற்றமான நாளுங்க. பணவரவு தனவரவு எல்லாமே உண்டுங்க. உடல் நலம் மட்டும் கவனம் செலுத்துங்க. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, முருகர், ஆஞ்சநேயர். விருச்சிக ராசி குரு 7ல சஞ்சாரங்க. சூரியன் 3ல சஞ்சாரங்க. எல்லா வகையிலும் ஏற்றமான நாளுங்க. குரு 7ல சஞ்சாரம் பண்ணனால உங்களுக்கு எல்லா காரியமும் கைகூடுங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாண வாய்ப்பு கிடைக்குங்க. தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் நடக்குங்க. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்குங்க. வருமானம் பெருகுங்க. தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு லாபம் கூடுங்க.
சூரிய பலத்தால உங்களுக்கு அரசாங்கத்துல சில பேருக்கு வருமானம் வருங்க, உத்தியோகம் கிடைக்குங்க. கேது 11ல சஞ்சாரங்க உங்களுக்கு எல்லா விதத்திலையும் லாபம் கூடுங்க. சுக்கிரன் 5ல சஞ்சாரம் பண்றதுனால பெண்களுக்கு எல்லா விதத்திலும் ஆதாயம் உண்டுங்க. பணவரவு உண்டுங்க. சனி 4ல சஞ்சாரம் பண்றதுனால ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பேசும்போது மட்டும் ஜாக்கிரதையா பேசுங்க. கொஞ்சம் பணம் காசு செலவு ஆகுங்க. சுப செலவா இருக்குங்க. பேச்சுல கவனத்த செலுத்துங்க. மற்றபடி எல்லா விதத்திலும் உங்களுக்கு நல்ல நாளுங்க இன்னைக்கு. நட்சத்திரம் விசாகம் தெய்வ பலம் உண்டுங்க. எல்லா விதத்திலும் ஏற்றமான நாளுங்க. உங்களுக்கு சில சுப செலவுகளும் வருங்க. அதனால உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடுங்க. அனுஷம் தெய்வீக பலம் உண்டுங்க. இன்னைக்கு உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றமான நாளுங்க. அதே சமயத்துல பேச்சுல மட்டும் நீங்க கவனம் செலுத்தணுங்க. உடல் ஆரோக்கியத்திலும் கவனத்தை செலுத்தணுங்க. கேட்டை நீங்க பிடிவாத குணம் பிடிப்பீங்க. அதை மட்டும் விட்டுடுங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. இன்னைக்கு ஏற்றமான நாளுங்க. பணவரவு தனவரவு உண்டுங்க. பெண்களுக்கு ஏற்றமா இருக்குங்க. மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை மற்றும் ஐயப்பன். தனுசு ராசி சனி 3ல இங்க வெற்றி ஸ்தானத்துல இருக்காருங்க. எல்லா விதத்திலையும் வெற்றி தாங்க. தொழில அமோக லாபம் உண்டுங்க. எந்த புதிய முயற்சியும் வெற்றி தருங்க. மாணவருக்கு ஏற்றமான காலம் இதுங்க. அதே சமயத்துல உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கும் இன்கிரிமெண்ட் கிடைக்குங்க, ப்ரொமோஷன் கிடைக்குங்க. புதன் 2லுங்க நல்ல குணங்க. உங்களுக்கு நல்லா பேசுவீங்க. பேச்சு தொழில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் கூடுங்க. கமிஷன் வியாபாரம் பார்க்கிறவங்களுக்கு வருமானம் உண்டுங்க. சுக்கிரன் 4 உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. அவங்களால உங்களுக்கு ஆதாயம் பெருகுங்க. குரு 6ல உடல் நலன் அக்கறை தேவைங்க. ராகு 4ல இங்க பேசும்போது நிதானமா பேசணுங்க. பேச்சுல கவனம் தேவைங்க. உறவினர்கள் மற்றும் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பேசும்போது நிதானமா பேசுங்க. விட்டு கொடுத்து போங்க. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க. வருமானம் கூடுங்க. நட்சத்திர பலன் மூலம் தெய்வ பலம் உண்டுங்க. உங்களுக்கு வருமானம் உண்டுங்க. லாபம் உண்டுங்க. பெண்களுக்கு ஏற்றம் உண்டுங்க. மாணவர்களுக்கு படிப்புல முன்னேற்றம் உண்டுங்க. பேச்சுல கவனம் தேவைங்க. உடல் நலன் அக்கறையை காட்டுங்க. போராடம் அதிகமா பேசாதீங்க. விட்டு கொடுத்து போங்க. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க. பெண்களுக்கும் ஏற்றம் உண்டுங்க. வருமானம் கூடுங்க. லாபம் கூடுங்க. உடல் நலன் அக்கறையை காட்டுங்க. உத்திராடம் அரசு துறையில நல்லா சாதிப்பீங்க. தனியார் தொழில இருக்கிறவங்களும் நல்லா சாதிப்பீங்க. வருமானம் கூடுங்க. வியாபாரம் கூடுங்க. எல்லா வகையிலும் ஏற்றமான நாள் இதுங்க. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் சித்தர்கள் வழிபாடு மற்றும் தட்சிணாமூர்த்தி. மகர ராசி குரு 5ஆம் இடம் சஞ்சாரம் எல்லா வகையிலையும் உங்களுக்கு ஏற்றமான நாளுங்க இன்னைக்கு. உங்களுக்கு வருமானம் கூடுங்க. எந்த தொழில் செஞ்சாலும் அதுல ஆதாயம் உண்டுங்க. உத்தியோகம் பார்க்கிறவங்களுக்கு எல்லா வகையிலையும் ஏற்றம் உண்டுங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகுங்க. சில பேருக்கு மறு கல்யாணம் கூட ஆகுங்க. வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குங்க. ராகு 3ல சஞ்சாரங்க. தைரியஸ்தானம். அதனால உங்களுக்கு தைரியம் கூடுங்க. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகுங்க. பணவரவு உண்டுங்க. தனவரவு உண்டுங்க. உத்தியோக மேன்மை உண்டுங்க. சுக்கிரன் 3ல சஞ்சாரங்க. அதனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு வழிவகைகள் உண்டுங்க. மாணவர்களுக்கு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகம் உண்டுங்க. சந்திரபலமும் கூடி இருக்குங்க. உங்களுக்கு லாபம் அதிகமா இருக்குங்க. செவ்வாய் சப்தம ஸ்தானத்துல இருக்கிறதுனால பேச்சுல கவனம் தேவைங்க. நிதானம் தேவைங்க. அதை மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த நாள் சூப்பரா அமையுங்க. நட்சத்திர பலன் உத்திராடம் உங்களுக்கு கொஞ்சம் கோபம் வருங்க. கோபத்தை அடக்கிக்குங்க. எல்லா வகையிலும் மேன்மை உண்டுங்க. பேச்சுல மட்டும் கவனம் தேவைங்க. நிதானம் தேவைங்க. திருவோணம் நீங்க அமைதியானவருங்க. இனிமையா பழகுவீங்க. இன்னைக்கு ஏற்றமான நாளுங்க. வருவாய் கூடுங்க. எல்லா காரியமும் வெற்றி கிடைக்குங்க. அவிட்டம் தொட்டதெல்லாம் தொடங்குங்க. நீங்க எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றி உண்டாகுங்க. ஆனா கொஞ்சம் நீங்க உஷ்ணப்படுவீங்க. அதாவது கோபப்படுவீங்க. அதனால நீங்க ஒரு சில வாய்ப்புகளை இழப்பீங்க. நீங்க அமைதியா இருங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டாகுங்க. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள்.
ஆஞ்சநேயர் மற்றும் சித்தர்கள். கும்பராசி சுக்கிரன் 2ஆம் இடம் சஞ்சாரங்க, தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துல சஞ்சாரங்க. உங்களுக்கு குடும்பத்துல அமைதி நிலவுங்க, வருமானம் கூடுங்க. வாக்கினால ஜீவனம் பண்ற எல்லாருக்கும் இன்னைக்கு ஏற்றமான காலம் இதுங்க. செவ்வாய் 6ல சஞ்சாரங்க, தைரிய ஸ்தானத்துல இருக்குங்க. அதனால உங்களுக்கு ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றமான காலம் இதுங்க. வருமானம் உண்டுங்க. வியாபாரம் பண்றவங்களுக்கு ஏற்றமான காலங்க, லாபம் கூடுங்க. ராகு 2ஆம் இடம் சஞ்சாரம் பண்றதுனால நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணுங்க, எச்சரிக்கையா பேசணுங்க, கவனம் தேவைங்க, வீணான வாக்குவாதத்துல ஈடுபட வேண்டாங்க. கேது 8ஆம் இடம் சஞ்சாரம் பண்றதுனால உடல் நலன்ல அக்கறை தேவைங்க, கவனம் தேவைங்க. சனி ஜென்மத்துல சஞ்சாரம் பண்றதுனால உடல் நலன்ல மிகவும் கவனம் தேவைங்க, அக்கறை தேவைங்க. நட்சத்திர பலன். அவிட்ட நட்சத்திரம் தொட்டதெல்லாம் தொலைவுங்க. எல்லா காலத்திலையும் உங்களுக்கு ஏற்றமான காலம் இதுங்க. உங்களுக்கு வருமானம் கூடுங்க, லாபம் கூடுங்க, உத்தியோகத்துல உயர்வு கிடைக்குங்க. இருந்தாலும் பேச்சுல கவனம் தேவைங்க, நிதானம் தேவைங்க. யார்கிட்டையும் பேசும்போது கவனமா பேசுங்க. சதயம் எவ்வளவு போட்டி இருந்தாலும் நீங்க உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க. விடாமுயற்சி உங்களுக்கு உண்டுங்க, உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலும் ஏற்றமான காலம் இதுங்க. வருமானம் உண்டுங்க, லாபம் செழிக்குங்க. பேசும்போது கவனம் தேவைங்க. வீணான வாக்குவாதங்களை தவிர்த்திடுங்க. பூரட்டாதி தெய்வ பலம் உண்டுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றம் உண்டுங்க. வருமானம் கூடுங்க, லாபம் வருங்க. உடல் நலன்ல அக்கறையும் கவனமும் தேவைங்க. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள், ஆஞ்சநேயர், காலபைரவர். மீனராசி சந்திரபலம் கூடி இருக்குங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டாகுங்க. உங்களுக்கு சூரிய பலமும் கூடி இருக்குங்க. அதனால உங்களுக்கு பணவரவு தனவரவு உண்டுங்க. புதன் பலமும் கூடி இருக்குங்க. அதனால உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி தாங்க. இன்னைக்கு சுக்கிர பலமும் அமோகமா இருக்குங்க. பெண்களுக்கு இன்னைக்கு எல்லா வகையிலும் மேன்மையான நாளா அமையுங்க. ஆனா ஜென்ம ராகுங்க. கொஞ்சம் யோசிக்கணுங்க. உடல்நலத்துல அக்கறை தேவைங்க. கேது 7ஆம் இடம் சஞ்சாரங்க. உங்க பார்ட்னர்கிட்ட கணவனா இருந்தா மனைவி கிட்டையும், மனைவியா இருந்தா கணவன் கிட்டையும் உடல் நலத்துல அக்கறையை காட்டணுங்க. குரு 3ல சஞ்சாரங்க. பணவரவு தனவரவு கொஞ்சம் மந்தப்படுங்க. இருந்தாலும் நீங்க விட்டு கொடுத்து போகணுங்க. பணவரவு தனவரவு உண்டுங்க. பழைய பாக்கி வசூல் ஆயிடுங்க. சனி 12ஆம் இடம் சஞ்சாரங்க. நீங்க கவனமா பேசணுங்க. செயல்லையும் கவனமா இருக்கணுங்க. உடல் நலத்திலையும் ஆரோக்கியத்திலையும் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணுங்க. நட்சத்திர பலன். பூரட்டாதி தெய்வ அனுகூலம் உள்ள நட்சத்திரங்க. எல்லா வளமும் உங்களுக்கு கிடைக்குங்க. வருமானம் கூடுங்க. உடல் நலன்ல மட்டும் கவனம் செலுத்துங்க. பேசும்போது நிதானம் தேவைங்க. உத்திரட்டாதி உங்களுக்கு கோபம் வருங்க. கோபத்தை மட்டும் அடக்கிக்கிங்க. உணர்ச்சி வசப்படாதீங்க. கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போங்க. எல்லா விதத்திலையும் ஆதாயம் உண்டுங்க. ரேவதி நீங்க செலவாளிங்க. ஃப்ரெண்ட்ஸுக்காக செலவு பண்ணுவீங்க. திட்டம் போட்டு செலவு பண்ணுங்க. பட்ஜெட்டுக்குள்ள செலவு பண்ணுங்க. காரிய தடை ஆகுங்க. ஆனா காரியம் வெற்றி ஆயிடுங்க. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் சித்தர்கள் வழிபாடு சால சிறந்ததுங்க. 12 ராசி அன்பர்களும் இன்று சஷ்டி திதி ஆகையால் சஷ்டி விரதம் இருக்க முடிந்தவர்கள் இருக்கலாம். சஷ்டி விரதம் இருக்க முடியாதவர்கள் முருகபெருமான ஆலயம் சென்று கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்தால் முருகபெருமான் அருளை பெறலாம். நன்றி, வணக்கம்.